அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவாங்க. என்னுடைய அன்பு மகன் உசேன் அவர்கள் தன் வாழ்வின் உயிர் துணையாக இல்லற இணையாக ரக்ஷிதா பேகம் அவர்களை ஏற்கிற இந்த இனிய மணவிழா நிகழ்விற்கு நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே எண்ணற்ற ஜமாத் பெரியவர்கள், நிர்வாகிகள், உலாமாக்கள், இமாமுகள் எல்லோரும் வந்து இந்த அவையை நிறைத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். மணமகனாக இருக்கிற என்னுடைய மகன் உசேன் அவர்கள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இந்த நிலத்தில் யாராவது தோன்றினானா என்றால் ஒருவன் உண்டு, அவன்தான் எங்கள் முன்னவன் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள். அவருக்கு பிறகு இந்த நிலத்திலே அவன் சிந்திய இரத்தத்தில் எண்ணற்ற வீர விதைகள் விழுந்து முளைத்தது. அதிலே ஒருவன்தான் என்னுடைய மகன் உசேன் அவர்கள். நாங்கள் என்னரும் பெற்றோர்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, எளிதானதை செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல, சரியானதை செய்ய வந்தவர்கள். அப்படி சரியானதை செய்வதற்கு வந்த என் மகன் உசேன் தீமையை எதை வைத்து ஒழிப்பீர்கள் நபிகள் அவர்களே என்று கேட்டதற்கு நான் நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன் என்றார். அந்த நன்மையின் பக்கம் வந்து நின்றவன் என்னுடைய அன்பு மகன் உசேன் அவர்கள். ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் அல்ல என் மகன், தான் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட வீரன் என்னுடைய மகன் உசேன் அவர்கள். புயல் வீசுகிற நேரத்தில்தான், அந்த காலத்தில்தான் பதறு எது மணி எது என்று தெரிய வரும். இக்கட்டான காலகட்டங்கள், நெருக்கடியான காலகட்டங்களில்தான் எவன் போராளி, எவன் துரோகி, எவன் நண்பன் என்பது தெரிய வரும். அப்படி இந்த நாடும் மக்களும் இனமும் நிலமும் வளமும் இக்கட்டான காலத்தில் நிற்கும்போது வீரியமிக்க நெல்மணியாக விழுந்தவன் என்னுடைய மகன் உசேன் அவர்கள். எந்த நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு இடையூறு வந்தாலும் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தில், தத்துவத்தில், கொள்கையில் மாறாத உறுதியான நிலைப்பாடை கொண்ட இளைஞன் என்னுடைய மகன். அவன் பேசும்போதே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தடையின்றி தமிழை அள்ளி கொட்டுவான். அவன் இந்த இளம் வயதில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே செறிந்த அறிவும் அரசியல் ஞானமும் கொண்ட பிள்ளைகள். நாங்கள் தோற்று இருக்கிறோம் தேர்தலில் தான், ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதியான நிலைப்பாட்டில் ஒரு துளியும் சமரசம் இல்லை, தோல்வி இல்லை. இன்றில்லை நாளை வெல்வோம், அது சிக்கல் இல்லை. ஒரு அம்மா, வயதான ஒரு மூதாட்டி ஊரை காலி பண்ணி செல்கிறார், பெரும் சுமையை தூக்கி கொண்டு. அப்போது அந்த வயதான அம்மா பெரும் சுமையை தூக்கி கொண்டு செல்கிறார்களே என்று ஒரு பெருமகனார் வர்றார். அம்மா, அந்த கஷ்டப்பட்டு இந்த சுமையை தூக்கிட்டு போகிறீங்க, நான் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வரை கொண்டு வந்து தரட்டுமா அப்படின்னு. சரிப்பா, எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு. எங்கேம்மா போகிறீங்க அப்படின்னா, நான் இந்த ஊரை காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போகிறேன். ஏனம்மா? இங்கே முகமதுன்னு ஒருத்தர், அவர் எல்லாரையும் இஸ்லாத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்காப்புல. நான் வேறு மதத்தை ஏற்று வேறு சமய வழிபாடு கொண்டவள், இங்கே இருந்தால் நானும் மாறிடுவோனோன்னு மனக்குழப்பமாக இருக்குனால ஊரை காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. சரின்னு பாரத்தை தூக்கிக்கிட்டே கூட போகிறாரு. அந்த அம்மா திட்டிக்கிட்டே வருது, அவரை திட்டிக்கிட்டே இருக்குது. அவன் நல்லா இருப்பானா, அவன் நாசமாக போயிடுவான், அவன் இங்கேருந்து என் மக்களையெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறான், அவன் விளங்குவானா, நாங்கள் இப்படி இப்படி சொல்லிக்கிட்டே வருது.
இப்போ ரொம்ப தூரம் போனவுடனே சரிப்பா அந்த மூட்டையை கொடு, நான் இங்கே தான் இந்த ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு. சரிங்கம்மா இந்தாங்க கொடுத்துட்டோம். சரி இப்போ ஏப்பா இவ்வளோ தூரம் சுமையை தூக்கிட்டு வந்தேன், அதுக்கு ஏதாவது கூலி இந்தாப்பா அப்படின்னு. அம்மா தாய்க்கு உதவுறதுக்கு நான் பணம் வாங்குறது இல்லைம்மா, உதவி வாங்குறது இல்லை, சன்மானம் வாங்குறது இல்லைன்னு மறுத்துடுறாரு. சரிம்மா நான் வர்றேன்னு போயிடுறாரு. ரொம்ப தூரம் போனவுடனே ஏப்பா இவ்வளோ தூரம் உதவின பிள்ளை பேரை கூட கேட்காம விட்டனே, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு. அம்மா நீங்கள் இவ்வளோ நேரம் திட்டிகிட்டு வந்தீங்கள்ல மம்மது, அது நான் தான்ம்மா, அது நான் தான் அப்படின்னு. அப்போ தான் அந்த அம்மா யோசிக்குது, இவ்வளவு நல்லவனா மக்களை தவறான வழிக்கு அழைத்து சென்று விடுவான்னு. அந்த நொடியில் அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமியராக மாறிடுச்சு. அது மாதிரி நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்னதான் தோல்வினாலும் தாங்கி 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 வந்து சொல்லால் இல்லாது தன் செயலால் அந்த தாயின் மனதை மாற்றியதைப் போல உங்கள் பிள்ளைகள் நபிகளார் எப்படி இந்த தாயின் மனதை மாற்றினாரோ அப்படி என் தாய் தமிழ் சொந்தங்களின் மனதை செயலால் மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் தோல்வியை தோல்வியாக கருதுவதில்லை, அதை வெற்றியின் தாயாகத்தான் கருதுவோம். ஒவ்வொரு இருளும் ஒவ்வொரு இரவும் புதிய விடுதலை தயாரித்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு தோல்வியும் மாபெரும் வெற்றியை தயாரித்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு இந்த களத்திலே நிற்போம். இங்கே மணமகனாக வீற்றிருக்கிற என் அன்பு மகனுக்கு பெரிதாக ஒன்றும் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அவன் நிறைய கற்றவன், இளம் வயதிலேயே நிறைய அனுபவங்களை பெற்றவன். ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் தன்னிலும் அறிவார்ந்த பெருமக்கள் தன்னிலும் இளையவர்கள் எல்லோரோடும் பழகுகிற வாய்ப்பை பெற்றவன். சிறு வயதிலேயே பொது தளத்திற்கு பொது களத்திற்கு வந்தவன். என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை அறிய வேண்டும். நாம் இறையச்சத்தோடு வேண்டுகிறோம், தொழுகிறோம். எல்லோருமே அவரவர்கள் வழிபடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். எல்லாரும் இயன்றவரை சமூக தொண்டுகளை செய்கிறோம். மரக்கண்டுகளை நடுகிறோம், முதியவர்களை பராமரிக்கிறோம், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு பணம் கட்டி படிக்க உதவுகிறோம். இதெல்லாம் சேவை, இதெல்லாம் சேவை. ஆனால் இதில் ஆகப்பெரிய ஒரு சேவை இருக்கிறது என் அன்பு பெற்றோர்களே, அதுதான் நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல அரசை அமையச் செய்வது. இது ரெண்டும் உருவாகிவிட்டால் ஒரு நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரும் உயிரென்று நெல்லும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று மோசிக்கிறனார் பாடுகிறார். ஒரு நல்ல மன்னன் நல்ல அரசன் இல்லாத போது, அரசு இல்லாத போது நீரும் பயனற்றுத்தான் போகும், நெல்லும் பயனற்றுத்தான் போகும் என்று சொல்கிறார். அப்படி ஒரு நல்ல அரசை உருவாக்க செய்வது ஆகப்பெரிய இறை சேவை தான், ஆகப்பெரிய தொழுகை தான். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்குத்தான் நாங்கள் தன்னலமற்ற இந்த களத்தில் எங்கள் அளவிற்கு விமர்சனங்களை தாங்கி அவதூறுகளை தாங்கி நின்ற பிள்ளைகள் இந்த அரசியல் வரலாற்றிலே இருக்க முடியாது. எங்களவுக்கு தோல்வியை சந்தித்தவர்களும் இருக்க முடியாது. எல்லா தேர்தல்களிலும் நின்று நின்று தோற்றிருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் துவண்டு போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. தொடர்ந்து 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 இந்த களத்திலே எங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்று முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். 29 தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடுவோம், 31 தேர்தலிலும் தனித்தே போட்டியிடுவோம். அதனால் காரணம் என் மக்களின் மீது எங்கள் சொந்தங்கள் மீது நாங்கள் வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை தொடர்ந்து தொடர்ந்து இந்த களத்தில் நிற்கிறோம். இங்கே என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், என் மகனுக்கும் அவருடைய இணையருக்கும் சொல்லுவேன். நபிகள் சொல்லுகிறார்கள், ஒரு நல்ல பெற்றோரின் கடமை என்பது நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பது. அதை கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக என் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கே ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வதென்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேர்மை என்றால், உண்மை என்றால் என்னவென்று கேட்கிற உலகமாக இது மாறிப்போய் விட்டது. இந்த சூழலில் மறுபடியும் அநீதிகளை எதிர்த்து நீதியை நிலைநாட்ட இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் போர், அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே குடிக்க நீர் இல்லை, இருந்த நீரும் குடிக்கிற தன்மையில் இல்லை. உணவு நஞ்சாக இருக்கிறது, காற்று நஞ்சாகி போய்விட்டது. இப்படி உயிர் தேவையாக இருக்கிறவை எல்லாமே விஷமாகி போன காலத்தில் நம் பிள்ளைகள் இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வதற்கான நபிகளார் சொல்வது போல தான், நீ இந்த பூமிக்கு வந்திருக்கிற ஒரு அந்நியன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர். நீ வந்தியா இருந்தியா போயிடணும். இந்த பூமி உன்னோடது இல்லை, உன் சந்ததியோருடைய. அதனால் இந்த பூமியை நாமே வாழ்ந்து தீர்த்து விட்டு போவதற்கு இது நம்முடைய சொந்த உடைமை அல்ல, நம் சந்ததியுடையது, அவர்களுடையது, அவர்கள் பிள்ளைகளுடையது, அவர்கள் பிள்ளைகளுடையது. அப்படித்தான் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம் முன்னவர்கள் இந்த பூமியை நமக்கு கடத்தி கடத்தி வைத்தார்கள். அந்த
இயற்கையின் அருங்கொடையை, அந்த மலையை, அந்த கடலை, அந்த காற்றை, அந்த நீரை, இந்த நிலத்தை, இந்த வளத்தை அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு வாய்ப்புள்ள பூமியாக வைத்துவிட்டு போக வேண்டும் என்பது நம் எல்லோருடைய பொறுப்பும் கடமையும். இந்த இனிய நாளிலே என்னுயிர் சொந்தங்களே, நாம் என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் எல்லோரும் பேரன்பு கொண்டு வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். நானும் என் உயிருக்கிணையே இணையால் கயல்வெளி காளிமுத்து அவர்களும் நிறைந்த அன்பு கொண்டு இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். எல்லா வளமும் பெற்று நீண்ட நாட்கள் நிறைவாக வாழ நிறைந்த அன்பு கொண்டு என் அன்பு செல்வங்களை வாழ்த்துகிறேன். இங்கே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக இறைவன் அல்லாவின் பேரொருள் இந்த செல்வங்களுக்கு கிடைக்கட்டும் என்று உளமாற நான் வேண்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கம். நல்லதொரு வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு மணமக்களை வாழ்த்தி நபிகளாரினுடைய அந்த நிகழ்வை முன்வைத்து தன்னுடைய அரசியல் பயணத்தையும் நாங்கள் மீண்டும் எழுச்சி வருவோம், மீண்டும் எழுந்து வருவோம் என்ற ஒரு உன்னதமான ஒரு தகவலையும் கொடுத்திருக்கின்றார்கள். உங்களுடைய முயற்சி, நீங்கள் இன்று இல்லை நாளை வெற்றி வீரராக தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு ஆட்சியாக வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களாக உங்களுக்கு நாம் பரிமாறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக மணமக்களை வாழ்த்து மடலாக